ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவுடைய சடங்கு வீடியோ தான் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாப்பாவுடைய சடங்கு வந்து ஞாயித்துக்கிழமை வந்து சூப்பராக வந்து ஃபங்க்ஷன் வந்து நடத்தி முடிச்சிருக்கோம். எல்லாமே வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஆண்டவனோட ஒரு ஆசீர்வாதத்தால் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதில் ரொம்ப வந்து சந்தோஷம். எப்படியோ வந்து நடக்கணும். அதாவது எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் வந்து தாண்டி நல்லபடியாக வந்து ஃபங்க்ஷன் வந்து முடிச்சுட்டோம். பாப்பாவுக்கு வந்து சடங்கு பண்ணுறத தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து சடங்கு வந்து வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, தாய்மாமா வீட்டிலேருந்து யாருமே வரல. ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுடைய ஆசை. அதனால தான் வந்து நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து செஞ்சுருந்தோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, மாமா வரல. மற்றவங்க ஒரு சொந்தக்காரங்க தான் வந்து எனக்கு வந்து அந்நியக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்ப பழக்கம். அவங்க தான் வந்து எனக்கு பண்ணியிருந்தாங்க. அந்த தாய்மாமா வீட்டு குறையே இல்லாத அளவுக்கு எனக்கு வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்களே இருந்தால் கூட அந்த அளவுக்கு செஞ்சுருப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஸோ வந்து நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருந்தாங்க. அதனால் அம்மாவுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து எங்கள் கண்ணோட செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களோட சந்தோஷக்காண்டி தான் நாங்கள் இந்த விசேஷம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவங்களுடைய ஒரு குறை வந்து தீர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா? எங்களுக்கு வந்து அதை செய்யலை. ஸோ வந்து எங்கள் பாப்பாவுக்கு அதை செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் வந்து இருந்தது. அந்த சந்தோஷத்துக்காகவே நாங்கள் இதை வந்து பண்ணினோம். அதே மாதிரி லைஃப்பில் நம்ம என்னங்க கொண்டு போகிறோம்? பிறந்துட்டோம். அந்த பிறந்த பிறப்பில் வந்து நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும். ஸோ கூட பிறந்தவங்களுக்கும் சரி, யாருக்குமே சரி, எந்த பாதகமும் இல்லாமல் அவங்களோட ஆசையை வந்து நம்மளோட ஆசை என்னவோ அதை வந்து கரெக்டாக நிறைவேற்றி கொடுக்கணும். நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து செய்யணும். ரொம்ப ஆடம்பரமாகவும் ஏன்னா எந்த ஒரு விசேஷமும் நம்மளுடைய வசதிக்கேற்ப வந்து சிம்பிளாகவும் பண்ணலாம். எந்தே விசேஷத்தை வந்து ஆடம்பரமாகவும் பண்ணலாம். ஸோ எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நாங்கள் வந்து பாப்பாவுக்கு சிறப்பாக வந்து பண்ணியிருந்தோம். நாங்கள் இந்த விசேஷம் நிறைய பேருக்கு வந்து சொல்லலை. ஏன்னா வந்து வீட்டளவில் வந்து செய்ய போகிறோம் அப்படின்றனால, நம்மளுக்கு மொய் செஞ்சவங்களுக்கு கூட நாங்கள் வந்து சொல்லலை. பக்கத்தில் இருக்க ஒரு 10 பேருக்கு சொல்லியிருந்தோம். ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளால் அவங்க நிறைய பேர் வந்து தீட்டு வீடு அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. அதனால் சாப்பாடு எல்லாமே அளவாக தான் சொல்லியிருந்தோம். பட் பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரியே எல்லாமே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு ஒரு 5, 6 பேரோட சாப்பாடு தான் வந்து மிச்சமாயிருக்கும். மற்றபடிக்கு எல்லோரும் வந்து ஓகே. எப்பவுமே முதல் விசேஷம் வைக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பதட்டமாக தான் இருந்துச்சு. பாப்பா விசேஷம் வந்து நல்லபடியாக முடிச்சிடுமா. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஏஜ் இல்லை. ஒரு விசேஷம் செய்யக்கூடிய அளவுலாம் ஏஜ் இல்லை. ஜஸ்ட் இப்போ தான் 30 அபவ் ஆகுது. பட் பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. சின்ன வயசுலேயே வந்து சீக்கிரமாக மேரேஜ் பண்ணனால பாப்பாவுக்கு வந்து இந்த விசேஷம்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கெப்பாசிட்டி வந்த மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளை அப்படின்றனால ஓரளவுக்கு பதட்டமாக தான் இருந்துச்சு. கரெக்டாக நம்ம இதை செஞ்சுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லபடியாகவே பண்ணி முடிச்சிட்டோம். சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் ஹவுஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் மறக்காமல் கொண்டு வர்றது, அம்மா வந்து நல்லபடியாக எல்லாத்தையுமே பண்ணாங்க. எல்லா பொருளுமே நாங்கள் லிஸ்ட்டு போட்டோம். லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்திருந்தோம். அதே மாதிரி வீட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அம்மா முன்னாடியே, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். என்னுடைய சடங்கு அப்போ வந்து வீடியோஸ்லாம் வந்து நிறைய வந்து கிளிப்பிங்ஸு இதெல்லாமே எனக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 10 ஃபோட்டோஸ் மட்டும் தான் எனக்கு வந்து கையில் வந்து இருந்தது. என்னோடய சடங்கு ஃபங்க்ஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா, சொந்தக்காரங்களோட பசங்க வந்து மண்ணெண்ணெய் வந்து குடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அன்றைக்கி இருந்த எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் என் பிள்ளைக்கும் ஏதாவது ஆயிருமோன்னு ரொம்ப பயத்தில் தான் நாங்கள் அந்த விசேஷத்தை வந்து பண்ணோம். எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். பட் கடவுள் வந்து நல்லபடியாக எங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டாரு. ரொம்பவே நன்றி. இதுக்கப்புறம் வந்து நான் வாய்ஸ் வந்து கொடுக்கல, மியூசிக் வந்து போட்டுறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.